வணக்க நண்பர்களே! இன்னைக்கு நாம மாமன்னர் ராஜேந்திர சோழன் காலத்துல காப்பலூர் கற்பலகை கல்வெட்டு. காப்பலூர்ங்கிறது எங்க இருக்கு அப்டின்னா, திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் வட்டத்துல, போளூர்லேருந்து செங்கம் செல்ற சாலையில கலசப்பாக்கம் அப்படிங்கிற ஊர் இருக்கும். அந்த ஊர்லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவுல காப்பலூர்ன்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற பேர் காப்பலூர். பழைய பேர் வந்து காமப்புல்லூர் அப்படிங்கிற பேரு. இந்த கோவில்ல உள்ள சிவன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்காமீஸ்வரர்ன்னு பேர். சோழர் காலத்தில் சிறப்பாக விளங்கிய ஊர்களில் ஒன்றாகிய இவ்வூர், காப்பு, அரண் ஆகியவற்றைக் கொண்ட ஊராதலின் இவ்வூருக்கு காப்பூர், காமப்புல்லூர், காப்பலூர் என்ற பெயர்கள் பெற்றுள்ளன. இன்னைக்கு இந்த ஊரை வந்து காப்பலூர்ன்னு சொல்றாங்க. மிகச்சிறந்த கோவில். இங்க நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. காமம் என்பது ஆசை, ஆசை தீர அருள் கொடுப்பவர் என்னும் பொருளில் காமீஸ்வரர் என்ற பெயரில் இவ்வூர் இறைவனுக்கு அமைந்துள்ளது. இதே காமீஸ்வரர்ங்கிற சிவன் கோவில் வந்து எங்க இன்னொரு இடத்துல இருக்குன்னா, வில்லியனூர்லேயும் இதே இறைவனுக்கு காமீஸ்வரன் தான் பேர். இவ்வூர் கல்வெட்டுகளில் இவ்வூர் காமப்புல்லூர் என்றே அழைக்கப்படுகிறது. பல்லவர் கால புல்லூர் செப்பேட்டில் கூட புல்லூர்னு ஒரு செப்பேடு வந்து இங்கே தான் இந்த கோவிலை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வூரை காமப்புல்லூர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி நம்ம வந்து திருவாலங்காட்டு செப்பேடு சொல்கிறோம், அந்த மாதிரி பல்லவர்கள் காலத்தில் ஒரு செப்பேடு இயற்றப்படுது. அது பேர் புல்லூர் செப்பேடு. அந்த புல்லூர் செப்பேடு இந்த ஊரை காமப்புல்லூர் அப்படின்னு குறிப்பிடுது. அடுத்து, இந்த ஊரில் அமையப்பெற்ற கோவில்களில் நடைபெறுகின்ற திருவிழாக்கள் குறிப்பிட்ட தெருக்களில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கதாகும். தெரு பேரெல்லாம் பாருங்க. லடல் தெரு, கணக்கர் தெரு, கீழ்த்தெரு, நடுத்தெரு, ஒத்தவாடை தெரு, நன்னி விளச்சி தெரு, புளியந்தோப்பு தெரு, கருமார தெரு, மாணிக்க விநாயகர் கோயில் தெரு, நயினார் தெரு. மொத்தம் ஒரு 10 தெரு சொல்லியிருக்கேன். இந்த 10 தெருக்களில் எதனால் இந்த பெயர்கள் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லப்படுது. ஏனென்றால் அந்த காலத்தில் வாழ்ந்த கிட்டத்தட்ட ஒரு 600, 700 இல்லை 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுடைய பெயர்களை தான் இன்ன வரைக்கும் அந்த தெருக்கள் வந்து தாங்கிட்டு இருக்குங்கிறதும் இந்த ஊருக்கு ஒரு சிறப்பான விஷயம். இது வந்து இந்த ஊரே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஊர். பல்லவர்களின் ஆரம்பித்து விஜயநகர காலம் வரைக்கும். அடுத்து, தெரு பெயர்களுக்கு காரணம். முதல்ல திருவூடல் தெருன்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒவ்வொரு ஆண்டும் மாட்டுப்பொங்கல் அன்று தேவர்கள் காட்சியும், அண்ணாமலை, உண்ணாமலை, மாணிக்கவாசகர் அலங்கரிக்கப்பட்டு 3 முறை திருவீதி விழா முடிந்தவுடன் மண்டகப்படி என்ற நிகழ்ச்சிக்காக இத்தெரு கோடியில் 2 பந்தல்கள் போடுவாங்களாம். போட்டு கீழே பந்தலில் வந்து அண்ணாமலையாரும், மேல் பந்தலில் வந்து உண்ணாமுலையாரும், உண்ணாமுலைன்னா பார்வதி தேவியை சொல்கிறாங்க, வீற்றிருக்கின்ற காட்சியை திருநடல் என்கின்றனர். அந்த திருநடல் நடக்கிற இடங்கிறதுனால இந்த தெருவுக்கு பேர் திருவூடல்னு பேர். அதாவது அந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு இந்த விழா நடக்குது பார்த்தீங்களா, அந்த விழா வந்து இந்த தெருவில் தான் அந்த காலத்தில் நடக்குமா. அதனால் அந்த தெருவுக்கு பேர் திருவூடல் தெரு அப்படின்னு வழங்கியிருக்காங்க. இது இன்னை வரைக்கும் தாங்கி இருக்கிறதுங்கிறது ஒரு பெருமையான விஷயம். அடுத்து, கணக்கர் தெரு. பழங்காலத்தில் இருந்த இத்தெருவில் கணக்கர்கள்னு ஒரு பிரிவு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அந்த காலத்தில் மன்னர்களுக்கு வந்து கணக்கு பதிவு செய்யும் ஒரு அலுவல் அதிகாரிகளாக இருந்தாங்க. ஊர் நடப்பு கணக்குகளை இவர்களே பார்த்து வந்ததாலும் இத்தெருவிற்கு கணக்கர் தெரு என்று பெயரிட்டனர். அப்புறம் கீழத்தெரு. கீழத்தெரு நிறைய ஊரில் கீழத்தெரு, மேலத்தெரு, வட வீதி இப்படிலாம் பேர் இருக்கும். அதனால் இவ்வூரின் கிழக்கு புறத்தில் ஒரு இத்தெரு அமைக்க பெற்றதாக இப்பெயர் வந்தது. இதெல்லாம் நார்மலைஸ்டாக உள்ள பெயர்கள். ஆனாலும் கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னா, இங்கெல்லாம் திருவிழாக்கள் இந்த மாதிரி தெருக்களில் தான் நடந்திருக்கு. இப்போ ஏறக்குறைய 10, 20 தெருக்கள் இருந்ததுனால இது ஒரு பெரிய ஊராக தான் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்பையும் இதுதான் அந்த கோவில் சிவன் காமீஸ்வரர். அடுத்து, நடுத்தெரு. ஊரில் நடுப்பகுதியாக மையத்தில் இத்தெரு அமைந்துள்ளதால் நடுத்தெரு என அழைக்கப்பட்டு வருகிறது. காவாங்கரை தெரு. அதாவது காப்பலூர் ஏரியின் நடுவில் இருந்து வருகின்ற கால்வாய் பேர் தான் காவாங்கரைன்னு சொல்கிறாங்க. இத்தெரு வழியாக சென்று இவ்வூர் நிலங்களை வளப்படுத்துவதால் இத்தெரு காவாங்கரை தெரு என்று பெயர். அதாவது காப்பலூர் ஊரே ஒரு ஏரியில் தான் அமைஞ்சிருக்கு, சரிங்களா. ஏரிக்கு நடுவுலேருந்து அப்படியே ஒரு கால்வாய் வருதான். அந்த கால்வாயை ஒட்டி இந்த தெரு அமைஞ்சிருக்கான், இப்போ இருக்க அந்த காவாங்கரை தெரு. அதனால் அந்த காவாங்கரை தெரு, கால்வாய் தெருங்கிறது காவாங்கரை தெரு. ஒத்தவாடை தெருங்கிறது தெருவின் ஒரு பகுதியில் மட்டும் வீடுகள் இருப்பதா, சைடில் இருக்கிறதுனால ஒத்தவாடை தெருவோம். நன்னி வீராட்சி தெரு அப்படின்னா, நன்னி வீராட்சி என்ற பெயருடைய ஒரு கல்வியாளர் வந்து இந்த ஊரில் மக்களுக்கு கல்வியறிவு தந்திருக்கார். அவரோட நினைவாக நன்னி வீராட்சி தெரு அப்படின்னே பேர் வச்சுட்டாங்க. எந்த அளவுக்கு கல்வியாளர்களுக்கு அந்த காலத்தில் ஒரு மரியாதை இருந்திருக்க பாருங்க. அடுத்து, கருமார தெரு. இதுதான் ஹைலைட்டான விஷயம். இது இவ்வூரின் விவசாய வேலைகளுக்கு தேவையான ஏர் உழும் கலப்பை, மண்வெட்டி, கடப்பாறை போன்றவை செய்கின்ற ஆசாரிகளும் கருமாரரும். கருமாரர் அப்படின்னா இரும்பு வேலை செய்கிறவங்கன்னு அர்த்தம்.
கருமாறர் அப்படின்னா இரும்பு வேலை செய்கிறாங்கல்ல, அவங்கள தான் கருமாறர்னு சொல்கிறாங்க. இவங்களாம் அந்த இடத்துல தங்கியிருந்த காரணத்தினால அதுக்கு கருமார தெரு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்புறம் நன்னி வீராட்சி தெருங்கிறதும் வைக்கிறாங்க. அடுத்து மாணிக்க விநாயகர் கோயில் தெரு. இத்தெருவின் தெருக்கோடியில் விநாயகர் கோயில் அமைத்து வழிபட்டு வந்த பின்னர் புதிய வீடுகள் இங்கு குடியேறியவுடன் இத்தெரு மாணிக்க விநாயகர் கோயில் தெரு என்று பெயர் பெற்றது. அடுத்து நயினார் தெரு. அதாவது இத்தெருவில் நயினார், நீர்பூசி நயினார் என 2 வகையான நயினார்கள் வாழ்ந்து வருவதால் இப்பெயர் பெற்றது. இந்த நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிற பெயர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் ஒரு எம்எல்ஏவாக இருக்கார். அந்த நயினார் அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஒரு மக்கள் வாழ்ந்த ஒரு இதாக இருக்கும். அது ஒரு இனக்குழு மாதிரி இருந்திருப்பாங்க. அது என்னங்கிறது எனக்கு சரியாக தெரில. ஆனால் அந்த பெயர் நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். அது சம்மந்தப்பட்ட தெருவும் எல்லா ஊர்லேயும் இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இப்போ திருக்காமீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வருவோம். கருவறை வந்து பார்த்திங்கன்னா, இக்கோவிலின் கருவறை வந்து ஏறக்குறைய 11 அடி நீளம் 10 அடி அகலம் கொண்டதாக அமையப்பெற்றது. ஹைட்டில் வந்து 11 அடியாங்க, விட்டத்தில் வந்து 10 அடி அகலம். இதன் மையப்பகுதியில் ஆவுடையார் மீது லிங்கம் பொருத்தப்பட்டுள்ளது. கருவறையோட வடக்கு புறத்தில் நீர் வெளியேறும். இந்த அபிஷேக நீர்லாம் வெளியேறி ஒரு ஹோல் வழியாக வரும் பார்த்திங்களா, அதை நாளம்னு சொல்லுவாங்க. அது வடக்கு பகுதியில் இருக்கான். கருவறையோட மேற்பகுதி வந்து கற்களால் மூடப்படாமல் மரக்கட்டைகளால் மூடப்பட்டிருக்கான். அந்த காலத்தில் வந்து கல்லால் மூடாமல் மரக்கட்டைகளால் மூடியிருக்காங்க. அடுத்து கோவில் கருவறையில் திருக்காமீஸ்வரர் என்று அழைக்கப்படும் சிவலிங்கம் கிழக்கு நோக்கியவாறு காட்சியளிக்கிறது. அது வழக்கமாக உள்ளது தான். சிவன் வந்து கிழக்கு நோக்கி தான் அதிகமாக காட்சி கொடுப்பார். இக்கோவிலில் நந்திவர்மனின் 3ஆம் இந்த கோவிலில் கிட்டத்தட்ட நிறைய கல்வெட்டு இருக்குது. அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இக்கோவிலில் நந்திவர்மனின் 3ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு மற்றும் கம்பவர்மன் கல்வெட்டு, இவங்க எல்லாருமே பல்லவ மன்னர்கள் ஆகியவை காணப்படுவதால் இந்த கோவில் 8ஆம் நூற்றாண்டிலே செங்கற்தளியாக எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். அதனால தான் இன்ன வரைக்கும் அந்த மரக்கட்டைகள்லாம் அப்படியே இருக்குது. செம்பியன் மாதேவியர் பின்னால் வந்தவங்க. ஆனால் இதற்கு முன்னாடி பல்லவர்கள் வந்து இந்த கோவிலை கட்டியிருக்கிற காரணத்தினால இது வந்து செங்கல் தளியாக இப்போ 8ஆம் நூற்றாண்டிலே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பழைய சோழர் கால கல்வெட்டுகளை வைத்து பார்க்கும்போது பராந்தக சோழனோட 8ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு இங்கே கிடைக்கிது. அடுத்து இப்போ நாட்டு பிரிவுகள். மாமன்னர் ராஜராஜன் காலத்தில் இந்த அவருடைய கல்வெட்டில் வந்து இந்த ஊர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து பங்கள நாட்டு மண்டைக்குள நாட்டு ராஜசூலாமணி சதுர்வேதி மங்கலம் ஆகிய காமப்புல்லூர்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்தெந்த பிரிவுகள் எங்கெங்கே இருக்குங்கிறத நான் விளக்கத்தில் சொல்கிறேன். அடுத்து ராஜேந்திர சோழன் காலத்தில் கல்வெட்டில் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து பல்குன்ற கோட்டத்து, இப்போ பேரை மாற்றுறாங்க, பல்குன்ற கோட்டத்து மண்டைக்குள நாட்டு ராஜசூலாமணி சதுர்வேதி மங்கலமான காமப்புல்லூர் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்குன்ற கோட்டம் என்று சொல்லப்படும் 1ஆம் ராஜேந்திரனின் 2ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு பல்குன்ற கோட்டம் என்ற கோட்ட பிரிவையும் 6ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு பங்கள நாடு என்ற நாட்டு பிரிவையும் கூறுகின்றன. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த பங்கள நாடுங்கிறது பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குன்னு அர்த்தம். பழைய பேர் பல்குன்ற கோட்டம், அது பின்னால் மருவி பங்கள நாடு அப்படின்னு மாற்றிருக்குங்கிறது ராஜேந்திர சோழன் கல்வெட்டில் தெரியுது. அடுத்து வீரபாண்டியன் தலை கொண்ட பரகேசரியான ஆதித்த கரிகாலனோட கல்வெட்டு இங்கே கிடைக்கிது. அதில் இந்த கோவில் இறைவன் என்னென்னா ஸ்ரீ காமை நக்கர் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ காமீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிதாக அறியப்பட்ட ராஜேந்திர சோழன் அவருடைய கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ரீ கைலாயமுடைய திருக்காமை நக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த கோவில் இறைவனை திருக்காமை நக்கர்னு அழைக்கப்பட்டிருக்கார். மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய 16ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கல்வெட்டு அதுதான் 16ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு. அப்படி பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இது வந்து 1028ஆம் ஆண்டு கல்வெட்டு. 1028ஆம் ஆண்டு கல்வெட்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த கோவில் கருவறை இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு கொஞ்சம் வெளியில் வந்திங்கன்னா ஒரு சுரங்கம் அடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதில் வந்து அந்த சுரங்கத்தை அடைக்கிற பிளேஸில் வந்து ஒரு கல்லில் வந்து ஒரு பலகை மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ராஜேந்திர சோழன் காலத்து கல்வெட்டு. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் இந்த கல்வெட்டு. 185 சென்டிமீட்டர் நீளமும் 138 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட கற்பலகையில் வெட்டப்பட்ட 59 வரி கல்வெட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் வரியிலேருந்து 32ஆம் வரி வரைக்கும் மெய்கீர்த்தி. அந்த மெய்கீர்த்தி நான் ஏற்கனவே கொடுத்துருப்பேன். சரி, எதுக்கும் படிக்கிறேன். ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமண்ணி வளர விருநிலை மடந்தையும் பொற்சைய பாவையும் சீர்த்தனி செல்வியும் தன் பெருந்தேவியராகி யுன் புற நெடித்துயல் ஊழியுள் இடத்துறை நாடும் தொடர்வன வேலி படர்வன வாசியும் சுள்ளி சூழ் மதிர் கொல்லி. அடுத்து என்ன வரும்னு உங்களுக்கே தெரியும், பாக்கையும்ங்கிறது வரும். பாக்கையும் நன்னர் கருமுரண் மண்ணை கடக்கமும்
பொறுகடல் ஈழத்தரசர் தம் முடிய ஆங்கவர் தேவிய பேராங்கெனின் முடியும் முன்னவர் பக்கர் தென்னவர் வைத்த சுந்தர முடியும் மிந்தி நாரமும். அதாவது சுந்தர முடியும் இந்திர நாரமும்னு படிக்கணும், தனித்தனியாக படிக்கணும். ஆனால் கல்வெட்டில் இப்படி தான் எழுதியிருக்காங்க. தெண்டிரை ஈழமண்டலம் முழுவதும் எரிபடை கேரளன் முறைமையிர் ஆடும் குலத்தனமாகிய பலர்புகழ் முடியும் செங்கதிர் மாலையும் சங்கதிர் வேலை தொல்பெரு. எனக்கு இந்த மெய்கீர்த்தியை படித்து ரொம்ப அழுத்து போயிடுச்சுங்க. அந்தளவுக்கு இதை நான் ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து பழங்காவர் பழந்தீவும் செருவீர் சினவி 21 கால் அரசுகளை கட்ட பரசுராமன் மேவரும் சாந்திம தீவரன் கருதி இருத்திய செம்போர் நிறுத்தகு முடியும் பயங்கோடு பழிவிடும் முயங்கியல் முதுகிட்டொழித்த சயசிங்க நலப்படும் புகழோடு பீடிய இரட்டப்பாடி ஏழரை இலக்கமும். அதை இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க. இரட்டப்பாடி ஏழரை சைலக்கமும் அப்படின்னு சொல்கிறாங்க. நவநிதி குலப்பெருமைகளும் விக்கிரம வீர சக்கர கோட்டமும் நீர்ப்படவல். இதில் முயங்கியல் இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த நாடுகள் இதெல்லாம் இருக்குது. நான் இருந்தாலும் இதை மெய்கீர்த்தியை படித்தே சொல்கிறேன். அடுத்து இலை மதுரை மண்டலமும் காமிடை வலை நாமனை கோணமும் வெஞ்சின வீரர் பஞ்சப்பள்ளியும் பாசடை பலன மாசுனி தேசமும் அயர்வில்வன் கீர்த்தி யாதி ஏக நகன வயர் சந்திரன் ரோல் குலத்திர் இந்திராதனை விலைமா களத்து. அங்கே விலர்மான் பார்த்தோம், இங்கே விலைமா களத்து இக்கினையோமும் பிடி பலத்தொனத்தோடு நிறை குலத்தன குவையும் படரும் செறிப்பிழையோட்ட விழி. உங்களுக்கு தோணலாம், இது என்னடா புதுசாக ஒரு மாதிரி படிக்கிறானேன்னு. இது எல்லாமே சேர்ந்து இருக்கும். இந்த மெய்கீர்த்தி சில கல்வெட்டில் பார்த்திங்கன்னா சேர்ந்து இருக்கும்.